இசிடி, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அப்படின்னு சைக்கியாட்ரியில ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை பத்தி சொன்னிட்டாலே எல்லா பேஷண்ட்ஸும் அட்டெண்டர்ஸும் இந்த பழைய நரசிம்மா படத்துல வர்ற மாதிரி உட்காந்து சேர்ல உட்காந்து அவங்களுக்கு வந்து ஷாக் கொடுக்கறத ஞாபகம் வச்சுக்குவாங்களா, இல்ல வேற எதுவும் படத்துல வந்ததான்னு எனக்கு தெரியல. அந்த காலத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கிடையாது. அது ஒரு ரொம்ப எவிடன்ஸ் பேஸ்ட் நல்ல ட்ரீட்மெண்ட். சிக்னிஃபிகண்ட் மனநோய்களுக்கு, மாத்திரைகளுக்கு, ஊசிகளுக்கு, கவுன்சிலிங்க்கு கேட்காத மனநோய்களுக்கு 90 to 95% இம்ப்ரூவ்மெண்ட் அதுல இருந்து நம்மளால பார்க்க முடியும். மயக்க மருந்து கொடுத்து அவங்களுக்கு வலி இல்லாம ஒரு 3-4 நிமிஷம் மயக்கத்துல இருக்கும்போது நம்ம மிக்சி கிரைண்டர்ல எர்த் அடிச்சா எப்படி நமக்கு ஷாக் அடிக்கும், அந்த அளவுக்கு சின்ன கரண்ட்டை நம்ம இந்த 2 இடத்துல கொடுப்போம். அதுக்கப்புறமா அவங்கள ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். இதுல இருந்து அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடியது ரொம்ப 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 மினிமம். எவ்வளோ சேஃப் அப்படின்னா, கர்ப்ப காலத்திலையும் குழந்தை பிறந்தவங்களுக்கும் மன அழுத்தம், மனநோய், மனக்குழப்பம் வரும்போது இசிடி தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். ஸோ இதை பத்தின புரிதல் இருக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ.